அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம். ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, உண்மைக்கு புறமான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன், அதனால அவருக்கு ஏதோ நம்ம கோபமா கொந்தளிச்சு பேசுற போல தோண்டி இருக்கு. எதிர்கட்சி விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். பட்ஜெட்டை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்றதுக்கு எதுக்கு இங்க நான் வர்றேன்? இதுக்கா என்ன எங்க திரும்பியன் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அரசுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டும். பட்ஜெட்ல என்ன நிறைகுறைகள் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்க முதலமைச்சரை பத்தி தப்பா சொல்ல, மற்ற அமைச்சர் தான் சொல்ற. முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, உங்களை யாரும் லஞ்சம் வாங்க கூடாது, எது பண்ண கூடாதுன்னு. அதுக்காக அடிதடி நடக்காம இருக்கா என்ன இருக்கு? அவர் சொல்றதே நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வருத்தம். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம். ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்தில் இருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறமான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி.